ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எப்போவாவது என்னடா இது எவ்வளோ முயற்சி பண்ணாலும் எந்த ஒரு வேலையிலையும் நம்மளால் கவனம் செலுத்த முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்கீங்களா? ஒரு மனுஷன் சராசரியாக 15லிருந்து 20 நிமிஷம் வரைக்கும் கவனச்சிதறல் இல்லாமல் வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த 15-20 நிமிஷம் கூட நம்மளால் கவனம் செலுத்த முடியலையே, அது ஏன் அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஒரு சில காரணங்கள்னால உங்களால் சரியாக கவனம் செலுத்த முடியாமல் போகலாம். உதாரணத்துக்கு, நீங்கள் அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது உங்களால் கவனம் செலுத்த முடியாது. நீங்கள் கவலையாகவோ ரொம்ப பதட்டமாகவோ இருக்கிற நேரத்துலையும் உங்களால் கவனம் செலுத்த முடியாது. நீங்கள் சரியாக தூங்காமல் ரொம்ப டயர்டாக இருந்தீங்கனாலும் உங்களால் கவனம் செலுத்த முடியாமல் போகலாம். நீங்கள் பசியில் இருக்கிற நேரத்தில் நிச்சயமாக உங்களால் எந்த ஒரு வேலையிலுமே கவனம் செலுத்த முடியாது. கடைசியாக உங்களை சுற்றி இருக்கிற விஷயத்தினால நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆனீங்கன்னா நிச்சயமாக உங்களால் கவனம் செலுத்த முடியாது. சரிப்பா, ஓகே தான், நீ சொல்கிறதெல்லாம் புரியுது. ஆனால் எப்படி தான் நம்ம லைஃப்பில் நம்ம ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், கெட் ரிட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். உங்களை கவனம் செலுத்த விடாமல் செய்கிற விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றத முதல் கண்டுபிடிங்க. உதாரணத்துக்கு, ஒரு சில பேருக்கு மொபைல் ஃபோன் பக்கத்தில் இருந்தால் அவங்களால எந்த வேலையுமே செய்ய முடியாது. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை மொபைல் ஃபோன் எடுத்து அதை ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்பாங்க. எந்த நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் சரி வரலனாலும் சரி சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணுவாங்க, லேட்டஸ்ட் ஃபீல்ஸை தள்ளிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன வேலை செய்யணும் அப்படின்றதே மறந்துடுவாங்க. இது நிச்சயமாக உங்கள் வேலையில் உங்களை கவனம் செலுத்த விடாது. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கும்போது உங்கள் மொபைல் ஃபோனில் மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணுங்கள். நீங்கள் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒய்ஃபை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுங்கள். உங்கள் மொபைலை உங்ககிட்ட இருந்து தள்ளி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற விஷயத்துலேருந்து நீங்கள் விலகி இருக்கிறது நீங்கள் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட், பொமரோடோ டெக்னிக். இந்த டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களால் அதிகமாக கவனம் செலுத்த முடிகிறது மட்டும் இல்லாமல் குறைஞ்ச நேரத்தில் உங்களால் அதிக வேலைகளை செய்ய முடியும். இந்த டெக்னிக் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு வேலையை தொடங்கும் போதோ இல்லை நீங்கள் முக்கியமான விஷயத்தை படிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதோ 25 நிமிஷம் டைமர் செட் பண்ணுங்கள். எந்த கவனச்சிதறலும் இல்லாமல் 25 நிமிஷம் மட்டும் நீங்கள் படிங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுங்க. மறுபடியும் ஒரு 25 நிமிஷம் படிங்க. மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுங்க. இந்த மாதிரி 4 முறை நீங்கள் தொடர்ந்து செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு லாங் பிரேக் எடுக்கலாம். அதாவது ஒரு 20 to 30 மினிட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் பிரேக் எடுத்துக்கலாம். இந்த டெக்னிக் கேட்குறதுக்கு ரொம்ப எளிமையாக இருந்தாலும் இதை நம்ம வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். சரி, எந்த ஒரு செயலுமே தொடக்கத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். ஆனால் இந்த டெக்னிக்கை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலிமா நிச்சயமாக உங்கள் ஃபோக்கஸ் உங்களால் அதிகப்படுத்த முடியும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கவனம் செலுத்துறதுக்கு ரொம்ப தடுமாறும்போது இந்த டெக்னிக்கை பயன்படுத்துங்க. மூணாவது, ஸ்டெரைல் காக்பிட் ரூல். இந்த ரூல் பிரத்யேகமாக பைலட்ஸ்க்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ரூல். பைலட்ஸ் ஏரோப்ளைனை டேக் ஆஃப் பண்ணும்போதும் சரி, லேண்ட் பண்ணும்போதும் சரி, இல்லை எந்த ஒரு முக்கியமான தருணத்துலையும் சரி அன்னெசரியாக தேவையில்லாத விஷயங்களை பற்றி அவங்க பேசக்கூடாது. அவங்களுடைய முழு கவனமும் ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ணுறதுலையும் லேண்ட் பண்ணுறதுலையும் இல்லை அந்த முக்கியமான விஷயத்துலையும் மட்டும்தான் இருக்கணும். இந்த மாதிரி செய்கிறது மூலிமா கவனக்குறைவுனால் ஏற்படக்கூடிய விபத்துகளை அவங்களால தடுக்க முடியும். இந்த மெத்தடை நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலையும் நம்ம பயன்படுத்தலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான வேலை இருக்கும்போது அன்னெசரியாக மற்றவங்க கூட சேர்ந்து பேசிகிட்டு இருக்கிறதோ இல்லை மற்றவங்க உங்ககிட்ட பேசுகிறத நீங்கள் அனுமதிக்கிறதோ கூடாது. நீங்கள் அலுவலகத்தில் இருக்கீங்க, அந்த டைமில் உங்களுக்கு நிறையா வேலை இருக்குது, ஆனால் மற்றவங்க உங்களை வேலை செய்ய விடாமல் சுற்றி பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் லேப்டாப்பை தூக்கிட்டு மீட்டிங் ரூமில் போய் உட்காந்து அமைதியாக வேலை செய்யுங்க. அமைதியான சூழ்நிலையில் நீங்கள் வேலை செய்கிறது நிச்சயமாக நீங்கள் கவனம் செலுத்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாலாவது, ஹேபிட் ஆஃப் ரீடிங். வாசித்தல் அப்படின்ற பழக்கத்தை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா இந்த ரீடிங் ஹேபிட் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மற்ற விஷயத்து மேலே அதிகமாக கவனம் செலுத்துறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வாசிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு நீங்கள் ஒரே விஷயத்தில் மட்டும்தான் கவனம் செலுத்துறீங்க. இது உங்கள் மூளையை நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்துறதுக்கும் கவனச்சிதறலை குறைக்கிறதுக்கும் தயார்படுத்துது. ஸ்டார்டிங்கில் ஒரு பேராகிராஃப் படிக்கிறது இல்லை ஒரு பேஜ் படிக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் போக போக உங்களால் கண்டிப்பாக 1 மணி நேரம் கூட கவனம் சிதறாமல் புத்தகத்தை வாசிக்க முடியும். பர்சனலாக எனக்கு இந்த ரீடிங் ஹேபிட் நான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுது. நிச்சயமாக உங்களுக்கும் ஹெல்ப் பண்ணும். முயற்சி பண்ணி பாருங்கள். அஞ்சாவது, ஸ்டாப் மல்டி டாஸ்கிங். உங்ககிட்ட இந்த மல்டி டாஸ்கிங் பண்ணுற ஹேபிட் இருந்ததுன்னா அதை உடனடியாக ஸ்டாப் பண்ணுங்கள். காரணம் என்னன்னா, நீங்கள் மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது நீங்கள் கவனம் செலுத்துறது குறைஞ்சி போகுது. மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது நீங்கள் அதிகமாக ப்ரொடக்டிவாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் உண்மையிலேயே அது ஒரு இல்யூஷன் தான். ஒரு வேலையை நீங்கள் முடிக்கிறதுக்கு ரொம்ப அதிக நேரத்தை தான் எடுத்துக்குவீங்க. அதே மாதிரி உங்கள் ஒர்க் குவாலிட்டி ரெடியூஸ் ஆகிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது ரொம்ப முக்கியமான விஷயங்களை உங்களால் நினைவில் வச்சுக்க முடியாமல் போகலாம். ஸோ மல்டி டாஸ்கிங் பண்ணுறதை உடனடியாக ஸ்டாப் பண்ணுங்கள். நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படின்னா ஒரு விஷயத்தில் மட்டும், ஒரு வேலையில் மட்டும் அதிக கவனத்தை செலுத்துங்க. இந்த 5 டெக்னிக்குமே நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கும் கான்சன்ட்ரேஷனோட வேலை செய்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இதை உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது பலன் அளிக்கும். இந்த டாபிக் பற்றி பேச சொன்ன கார்த்திக் ப்ரோக்கு என்னோட பெரிய தேங்க்ஸ். நன்றி, வணக்கம்.